அதனாலதான் ஜெயம் ஆபதின்னு விட்டாள். கோபிகைகள்லாம் ஆபத்காலத்துல பகவத் சரணத்தை மறக்கப்படாதுன்னு விட்டாள். பெரிய அரக்கு மாளிகையில தீ வைக்க அரக்கு மாளிகையை கட்டி கொடுத்து பாண்டவால பாகம் பண்ணி அனுப்பிச்சான் திருதராஷ்டிரம். எண்ணம் என்னன்னா தீ வச்சு பண்ணோம்னு எண்ணம். இது விதுரனுக்கு தெரியும். விதுரகம் புக்ஷனுக்கு அதிபதி. அவரை கேட்காம இவன் ஒரு நாள் செலவழிக்க முடியாது. அவருக்கு இது தெரிஞ்சு போச்சு. அவர் என்ன பண்ணிவிட்டார், என்னைக்கு இவன் தீ ராத்திரி 12 மணிக்கு வைக்க சொல்லியிருக்கானோ 6 பேர்களை அனுப்பிச்சிருக்கான். ஒரு ஸ்திரீயும் 5 பேர்களையும். அவெல்லாம் காவ காக்க போறவாள் மாதிரி எங்க படுத்துட்டு இருக்காள். நிறைய கள்ள குடிச்சுட்டு படுத்துட்டு இருக்கான். ராத்திரி 1 மணிக்கு தீ வைக்கிறதுக்காக பாண்டவாள் இருக்கிற அரண்மனையில உள்ளே அவள்லாம் மெத்த மேல இருக்கா பாண்டவாள். விதுரன் ஒரு சின்ன லெட்டர் அனுப்பிச்சு விட்டார் பீமனுக்கு. இன்னைக்கு ராத்திரி 1 மணிக்கு தீ வைக்க போனா நீங்க 8 மணிக்கே பரப்பிட்டு சமையல் உள்ள இருந்து ஒரு பெரிய சுரங்கம் பண்ணி வச்சிருக்கேன், காட்டுக்கு போக முடியா, நீ அம்மா எல்லாரையும் அழிச்சுன்னு போடுன்னு விட்டாள். பீமன், தர்மபுத்திரன், அர்ஜுனன், நகுலன், சகதேவன், குந்தி எல்லாரையும் அழிச்சுன்னு போட்டாள். அப்ப கல்யாணம் ஆகல பிரம்மச்சாரி. காட்டுல கொண்டு போய் விட்டுட்டு அங்கேருந்து திரும்பி வந்தான். வந்து என்ன பண்ணினான்னா, இந்த உள்ள இத்தனை பயங்களும் படுத்துட்டு இருக்கான 6 பேர்கள். இவெல்லாம் நல்ல தூக்கம். 9 மணி 10 மணிக்கு தூங்கிட்டு இருக்கான். 4 வாசப்படியிலையும் தீ வச்சுட்டான். இந்த பயங்க விழுந்திருந்தா வெளியில போகாம இருக்க முடியா. அப்படி வச்சுவிட்டான். வச்சுவிட்டு புறம்பு போட்டாள். காலம்பரம் விழுந்திருந்து துரியோதனெல்லாம் வந்து பார்த்துவிட்டு இந்த 6 முட்டு கிடக்கா. இதான் குந்திங்கிறான். ஒரு பெரிய உத்தரத்தை பீமன்கிறான். அர்ஜுனனே இதாங்கிறான். நான் இப்படி வந்து உளறினான். கடைசியில அவளுக்கு தர்ப்பணம் கற்பணம் பண்ண வேண்டியதுல முதல்ல வயசான வாழ் பண்ணணும். கங்கையில போய் பீஷ்மர் பண்ண ஆரம்பிச்சாலாம். 5 அத்தியாயம் கதறி இருக்கா பாரதத்துல. பாண்டவாளுடைய பெருமையை சொல்லி, ஆஹா பாண்டவாள் இல்லாத தேசத்துல இனிமே நான் என்னமா இருப்பேன், மகா தார்மிகாள் இருக்காள்னு நம்பினேனே, அவா இல்லையே இனிமே என்னமா இருப்பேன்னு பீஷ்மர் வருத்தப்படுறார். தர்ப்பணத்துக்கு ஆரம்பிக்கிற சமயத்துல விதுரர் பக்கத்துல போய் ரகசியமா அவர் காதுல போய் மந்திரம் சொல்லாம பண்ணுங்கோ தர்ப்பணம் விட்டாள். அப்படி சொல்லிவிட்டாள். அவர் பீஷ்மர் மகா இங்கிதம் தெரிஞ்சவராகினாலே அதுக்கு மேல காக்கல. அசடா இருந்தா ஏன் மந்திரம் சொல்லாம பண்ண சொல்றேன்னு இறங்கி கத்தம். ரகசியத்தை வெளி விட்டு விடுவோம், சொன்னவனையும் அப்படி முடியா பண்ணிவிடுவான். அப்படிலாம் காக்கல அவர். ஆனா ஏதோ ஜலத்தை வாரி அரைச்சார். ஒரு கால் துரியோதனனுக்கு பண்ணிருப்போம் என்னமோ அப்படி பண்ணிவிட்டாள் விட்டாள். அந்த இடத்துல பகவான் மகாக்னேகே புருஷாத தரிசனாத் பகாசுரத்திலிருந்து ரட்சிச்சே அசத் சபாயா. ஏகசக்கரபுரியிலே பகாசுரத்திலிருந்து சுவாமி காப்பாற்றினாள்ங்கிறாள். பௌருஷத்தால இல்லைங்கிறாள். பீமன் தான் அடிச்சாவனே. எல்லாம் பகவத் அனுகிரகம்ங்கிறாள். ஈஸ்வரானுகிரகம் சேரலைன்னா ஜீவ சங்கல்பம் என்ன பண்ணும்? ஒரு ஜீவனும் ஆகாசத்துல மங்களா கட்டி பண்ணணும்னு நினைக்கிறேன். நடக்கிறதா? பூமியிலேயே எனக்கு ஒரு ஷான் கிடைக்க மாட்டேங்கிறது. என்ன காரணம்? ஈஸ்வர அனுகிரகம் சேரலேன்னு விட்டாள் சுகாச்சாரியா. பகவத் அனுகிரகம் சேரணும். சேர்ந்தா எல்லாம் சரியாயிடும் ஜீவனுடைய சங்கல்பங்கள்லாம். அதனாலதான் நம்ம பெரியவாள்லாம் வருமான பகவானே சரணமா அடையணுங்கிறாள். கீதை முழுக்க சொல்லிவிட்டு சுவாமி என்ன சொன்னார்? ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷேர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா தமேவ சரணம் கச்சான்னு விட்டாள். பகவான சரணமா போய் பிடிச்சுக்கோ. சர்வபாவேன பாரதா. வீடு வாசல் பணம் காசி எல்லாத்தினையும் வெச்சத்தை சேர்த்தியும் பிரபுட்ட போய் க்ஷேமத்தை அடைஞ்சுள்ளான். தமேவ சரணம் கச்சான்னு விட்டாள். ஆமா, வேற இன்னொரு இடத்துல செலுத்தாத சித்தத்தை அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. என்னத்துக்கு வந்து நீ பகவான போய் பஜிச்சு விட்டா தானா க்ஷேமம் வரும். நீ போய் ஒரு ஜீவனிடத்துல போய் நீ காட்டுறதுக்காக என்ன அவன் கொடுத்துட போறானா? யதா துக்கம் அயத்னதா. நீ தலைவலி வரணும் 12 மணிக்குன்னு வேண்டையா, அது மாதிரி சுகமும் வரும்னு விட்டாள். நீ அதுக்காக ஒன்றும் தனி பிரயத்தனம் பண்ண வேண்டியதில்லை. வயத்துல வலிக்கணும்னு யாராவது பிரார்த்திக்கிறானோ, டாக்டரை கேட்டு ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிடறானா எனக்கு வயத்தை வலிக்கணும் நாளைக்குன்னு, தானா வலிக்கிறது. அது மாதிரி தானா க்ஷேமம் வரும். நீ பகவானை ஆராதிக்க வேண்டியது உன் கடமை. ஏதோ ஒரு கர்மா பண்ணித்தானே வருது தலைவலியும் வயிற்று வலியும். அது மாதிரி நல்ல காரியம் பண்ணிவிட்டு தானா க்ஷேமம் வந்துடும். இதுக்கு என்னத்துக்கு நீ வந்து வேற ஜீவனிடத்துல போய் எத்தனங்கள்லாம் பண்றே என்று சொன்னாள். அதெல்லாம் பரிசிரமம் தத்திர சமீட்சமான. இது அதிகப்படின்னு விட்டாள். அது வேண்டியது இல்லைன்னு விட்டாள். ஏகசக்கரபுரியிலே பகாசுரனை பீமன் வதம் பண்ணினான். அதுவும் பகவத் அனுகிரகங்கிறாள். அசத்துக்குள்ளி சபையில, துரியோசன சபையில திரௌபதியை படுத்தாத பாடுபடுத்தி ரொம்ப ஹிம்சை பண்ணிவிட்டான். தலை பின்னல பிடிச்சு இழுத்தான். வியாசர் கத்தி விட்டாள். பாரதம் எழுதின வியாசர் என்ன சொன்னார்? அந்த பாபி எந்த தலை பின்னல தொட்டான் தெரியுமா?
ராஜசூயாவபிருத்தே ஜலேன மகாக்ரதௌ மந்திரபூதேன சிக்தா தே பாண்டவானாம் பரிபூய வீரியம் பலாத் பிரமுஷ்டா திருதராஷ்ட்ரஜேன ஹே ராஜசூயாவபிருத்தே ஜலேன மகாக்ரதௌ மந்திரபூதேன சிக்தா தே பாண்டவானாம் பரிபூய வீரியம் பலாத் பிரமுஷ்டா திருதராஷ்ட்ரஜேன. ராஜசூய மகாயஜ்ஞ அவபிருதத்திலே கங்கையிலே 3 வேதிகளும் தீர்த்தத்தை வாரி எந்த தலை பின்னல்ல இறைச்சாலோ அந்த பின்னலை பாவி தொட்டானேங்கிறாள் வியாசர். ஆமா, என்னவோ ஒரு முறை வாசனை இல்லாத பூ வச்சுட்ட பின்னலாது. ஏ ராஜசூயாவபிருத்தே ஜலேன மகாக்ரதௌ மந்திரபூதேன சிக்தா தே பாண்டவானாம் பரிபூய வீரியம் பலாத் பிரமுஷ்டா திருதராஷ்ட்ரஜேன. பாண்டவாளுடைய வீரியத்தை அவமதிச்சு விட்டானே பாபி. என்ன பண்ணுவாள் தெரியுமா பாண்டவாள்? இப்படி வியாசர் கவலைப்பட்டாள். பாரதம் எழுதின வியாசர் திரௌபதியும் நிர்கதியாய் என்ன பண்ணினான்? கிருஷ்ணஞ்ச ஜிஷ்ணுஞ்ச ஹரிம் நரஞ்ச பிராணாய விக்ரோஷதியாஜ்ஞசேனி. கிருஷ்ணஞ்ச ஜிஷ்ணுஞ்ச ஹரிம் நரஞ்ச பிராணாய விக்ரோஷதியாஜ்ஞசேனி. அதனாலாம் ஹரே கிருஷ்ணா, ஹே ஜிஷ்ணு, ஹே ஹரே, ஹே அர்ஜுனா, ஹே பார்த்தாபடி கத்தினாளாம். ஹே நரா, ஹே நாராயணா, கிருஷ்ணஞ்ச ஜிஷ்ணுஞ்ச ஹரிம் நரஞ்ச பிராணாய விக்ரோஷதியாஜ்ஞசேனி. அதனாலாம் சுவாமி ரட்சிச்சாளாம். அப்ப பகவான் தான் ரட்சிச்சாளுங்கிறாள் குந்தி. ஒரு சமயத்திலையும் சுவாமிதான் ரட்சிச்சான்னு அப்படி சாதுக்கள் நினைப்பாள்.